நம்ம டிடெக்டிவ்ஸ்க்கு அடுத்த கேஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா பேய்களே போஸ்ட்மேனும் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டும் போவாங்க. அது வந்துட்டு நம்ம கிறிஸ்டல் தான் வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. கிறிஸ்டல் ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னா பேய் ஓட்டுனது சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிடும். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்க வீடு எங்கே இருக்குது என்ன எது எதுவுமே தெரியாது. சரி ஓகே, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இவங்களும் வந்துட்டு கூடவே ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம கிறிஸ்டல் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு போஸ்டர் இருக்கும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதை டச் பண்ணதுமே நம்ம கிறிஸ்டலுக்கு ஒரு விஷன் வந்துட்டு தெரியும். ஒரு குழந்தை அந்த இருட்டான அறையில் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாம்பு அந்த குழந்தைய சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு விஷனும் வரும். நம்ம கிறிஸ்டலும் உடனே எட்வின் கிட்ட வந்துட்டு ஓடி போய் வந்து சொல்லுவாங்க, இந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்குது, நம்ம தான் இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எட்வின் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஆவிகள் வந்து ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. கிறிஸ்டலுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஆவி புகுந்து இருந்தது, அதனால. ஆனாலும் வந்துட்டு கிறிஸ்டல் விடாமல் ஓகே இல்லை இந்த குழந்தை உயிரோடு இருக்குது, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே கிளம்பி அங்கே போயிடுவாங்க. எப்படி குழந்தையை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். டாடா பை.